ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீராமாயணத்திற்கு காட்டில் இதுக்கு வாசி ஏன்னா அதுதானே உதாரணமா காட்டினார். எப்படி திருவயோத்தியிலே பெருமாள் தாமும் தம்முடைய தம்பிமார்களுமாக இருந்து கொண்டு பெரிய சபையிலே ஸ்ரீராமாயணத்தை கேட்டார் என்று பார்த்தோம் இல்லையா? அதைத்தான் உதாரணமா காட்டினார். அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? அதை விட இது இன்னும் ஒருபடி உயர்ந்தது. அது என்னங்கிறதையும் காட்டுறார். ஸ்ரீராமாயணத்திற்கு காட்டில் இதுக்கு வாசி பாடினாரே கேட்பிக்கையும். யாரு பாடினாரோ பாசுரங்களை அவரே எதிரேற்பவரை கேட்க வைக்கிறார். பாட்டுண்டாரே கேட்கையும் ஆயிற்று. பாட்டுண்டார்னா பாட்டுக்கு தலைவர் யாரோ அவரே கேட்கிறார். இங்கே பாடினவர் யாரு? நம்மாழ்வார். அவரே இங்கே இந்த பாசுரங்களை எம்பெருமான் திருமுன்பே விண்ணப்பம் செய்கிறார். அதை கேட்பது யாரு? இந்த பாட்டுடைய தலைவனான எம்பெருமானை கேட்கிறான். ஆனா அப்ப ஸ்ரீராமாயணத்துல அப்படி இல்லையான்னா அப்படி இல்லையே. அதுல சீதாயா சரித்தம் மகத்து என்ன நிற்க செய்து இந்த ஸ்ரீராமாயணமே சீதாயா சரித்தம் மகத்து. அதாவது இந்த ஸ்ரீராமாயணம் முழுக்க சீதையினுடைய பெருமையை சொல்லுவதாகவே இருக்கிறது. என்ன நிற்க செய்தே. அங்கே யாரை பத்தின பிரபந்தம் அது? ஸ்ரீராமாயணம் பிராட்டியை பத்தின பிரபந்தம். அதை எம்பெருமான் கேட்டான். கவிப்பாட்டுண்டவளை ஒழிய தனியே இருந்திலே கேட்டது. ஆனா அங்கே சீதா பிராட்டி கூட இருந்தாளா கேட்கும் பொழுது? இல்ல. அதுதான் கவி பாட்டுண்டவளைன்னா அந்த பாட்டுடைய தலைவி யாரு? ஸ்ரீராமாயணத்துக்கு பிராட்டி தான் தலைவி. அவளை விட்டுட்டு பெருமாள் தனியானா கேட்டான். அது அங்கே நடந்தது. பாடினான் ஸ்ரீ வால்மீகி பகவான். இந்த ஸ்ரீராமாயணத்தை பாடினது யாரு? வால்மீகி பகவான். அவர் தான் அதை எழுதியிருக்கார். கேட்பித்தார் யாரு? அதை பெருமாள் கேட்கும்படி பண்ணினது யாரு? குஷலவர்களிலே. குஷனும் லவனும் தான் அந்த ஸ்ரீராமாயணத்தை பாட்டாக பாடி பெருமாள் கேட்கும்படி பண்ணினார். ஆக அங்கே யாரு அந்த ஸ்ரீராமாயணத்துக்கு பாட்டுடைய தலைவியான பிராட்டியோ அவள் அங்கே இருந்து கேட்கவில்லை. பாடினவர் வால்மீகி பகவான். அந்த ஸ்ரீராமாயணத்தை எழுதினவர் வால்மீகி பகவான். அதை பெருமாள் முன்பு பாடி காட்டினது யாரு? குஷலவர்கள். ஆனா இங்கே அப்படி இல்லை. யாரு பாட்டுடைய தலைவன்? எம்பெருமான். அவனே அங்கே இருந்து கேட்கிறான். கூடவே அவனுடைய பத்னிமார்களையும் அமர்த்தி கொண்டு கேட்கிறான். பாடினது யாரு? நம்மாழ்வார். அவரே இங்கே வந்து பாடுகிறார். ஆக இப்படிப்பட்ட ஏற்றம் திருவாய்மொழிக்கு திருவாரன் விளையிலே அமைந்திருக்கிறது. இந்த பெருமை ஸ்ரீராமாயணத்தை திரு அயோத்தியிலே பாடும்பொழுது கூட இந்த பெருமை இல்லை என்று அதை எடுத்துக்காட்டி இந்த பதிகத்தினுடைய முன்னுரையை பூர்த்தி செய்கிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org